நீங்கள் யாரையும் உங்கள் சைடால் ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் தாடி எடுத்த நிற்கக்குள்ளேயே வந்து மிஷின் வந்து ஒஃபாக போட்டுது. அந்த மிஷினால தான் தாடி மட்டும்தான் எடுத்த நீ மிஷின் எடுக்கல. கோப்பாயால் வரும்போது வந்துட்டு இவர் அதை இணைச்சி வச்சுருக்கிறார். அப்போ அண்ணா வந்து காலம் கோல் அடிச்சிருந்தா தம்பியா நாங்கள் வெளுக்கிற நாட்கள் வருது, கொஞ்சம் எமர்ஜென்சியாக அந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூதூரில் நின்று நாங்கள் ரைட் எனக்கு குரலில் தெரிஞ்சது மூதூரில் நின்ற மாதிரி தான் இருந்த குரல். குரல் அப்படியே இருந்தது. ஆமாம் 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 அவ்வளோ தெரியும் தானே. இப்போ கொக்குவிலுக்கே நிற்கிறீங்க இப்போ கொக்கி இருக்கிறாரோ பார்த்தீங்களா? அந்த குரல்களுக்கான விதம் இருக்குல்ல பார்த்தீங்களா? நான்டா படிப்பை நடா தனியாக படிக்க விட அந்த குரல் அது உங்களுக்கு இப்போ படிச்சு போட்டு நீங்க விட்டுருவீங்களோ. நான் எடிட் பண்ண கூட நான் ரசிச்சு எடிட் பண்ணுறோம் அப்படி இருக்கும். அம்மா அதான் இதுக்குள்ள நிறுத்தினா போறேன். இவ்வளவுதான் அக்காண்ட அதிர்ஷ்டம். இந்த கண்ட்ராக்டர்ஸோட கதைச்சி போட்டு ஒரு நாளை பார்த்து ஒரு டைமை பார்த்து அடிக்கலை நாட்டி விடுவோம். என்னவானே எவ்வளோண்ட புத்தாலா பவாலா என்னவானே எவ்வளோண்ட துதவுவேன் வாய்க்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குங்கிறது தானே. பிள்ளைகள் இருக்கிறவங்க வந்து அதை நம்ம அப்பா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானேன்றது வந்து எங்களோட மேக பொட்டா கவுல்கியா டிரான்ஸ்லேஷனுக்கு பொட்டா கவுல்கியா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் கினி. ஓகே, அப்போ சுவிஸ்லேருந்து எங்களோட ஆனந்த் நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் கொஞ்சம் தாடி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடி எடுத்தோம் நிற்கக்குள்ளேயே வந்து மிஷின் வந்து ஒஃபாக போட்டுது. அப்போ ஒஃபாக போயிட்டுன்னு சொல்லி சார்ஜை கொண்டே போட்டால் சார்ஜ் வந்து ஏறுது இல்லை. காரணம் அக்கினி, கடைசி அக்கினி தான் எடுத்தவன். என்ன செஞ்சாலும் தெரியாது. என்ன அந்த மிஷினால் தான் தாடி மட்டும்தான் எடுத்த நீ மிஷின் எடுக்கல. ஏன் நீ இப்போ சிரிச்ச நீ? ஏன்டா தாடி மட்டும்தான் எடுத்த மீசை எடுக்கலையாண்டா கேட்டே சிரிக்காய். என்ன பாரு அப்படி இருக்காண்டு அவனை பாருடா. ஏனப்பா சிரிக்கிறது? உங்களோட அதை விட இதில் சிரிக்கிறதுக்கு என்ன சிரிப்பு காட்டு இல்லை. இவன் ஏன் இப்படி சிரிச்சவன்? இப்போ எனக்கு அதான் எனக்கு தேவை. நான் மிஷினேன்னு பிழைச்சது தாடி மட்டும்தான் எடுத்தேன் இல்லை மீசையும் சேர்த்து எடுத்துன்னு கேட்க வர அதுக்குள்ளே சிரிச்சுட்டான்டாப்பா. சரி போட்டும் விடு, போனதை போட்டு. ஆனால் ஏதோ ஒரு பிள்ளையான விஷயம் நடந்துக்கு, இல்லாட்டி அந்த மிஷின் உலகமாக நடந்துக்கிட்டு அம்மாண்ணே நான் உச்சின வாழம் எடுத்தான் வளதா போயிலாண்டைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்து வளதா போட்டு சரி பரவாயில்ல இல்லையா. அப்போ இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதநாமலத்தில் நிற்கிறோம். வந்து அன்றைக்கு சந்திச்சு ஒரு அம்மா அப்படியே நாங்கள் வந்துட்டு கோப்பாயால் வரும்போது வந்துட்டு இவர் அதை இணைச்சி வச்சுருக்கிறார். என்ன சொல்லு மிஷின் எந்த இடத்துல மிஷின் வந்து எந்த இடத்துல ஸ்டக்காயின்ற அதான் சிரிச்ச மாதிரி சிரிப்பாரு உள்ள. சரிடா, இப்போ உண்மையில எனக்கு என்ன ஒன்றும் பிள்ளைங்கள நீங்கள் என்னத்தை நினைச்சு சிரிக்கிறீங்க? நான் பஞ்சயம் இல்லாதான் கேட்டேன். உனக்கு மீசை கொஞ்சம் பெருசு அஞ்சு. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி தானே. அப்போ மருதநாமலத்தில் இருக்கோம். அப்போ நாங்கள் வந்துட்டு கோப்பாயில் வரும்போது ஒரு தெரிஞ்ச அம்மாரால் வந்துட்டு சாபச்சேரி டு சண்டலி பேப்பர்ஸுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு வந்தவா. நான் டக்குன்னு கண்டினியூ பாடி எங்கேம்மா போகிறீங்கன்னு சொல்ல அப்படி மருதநாமலம் வேண்டாம் ஓகே இருங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா கொண்டு ட்ரொப் பண்ணி போட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் வந்துட்டு எங்களோட துஷியக்காவை காட்டியிருந்தோம். அதாவது எங்களோட வீட்டு திட்டத்துக்கான ஸ்பான்சர் வந்து அவங்க தான். ஸோ வந்து அவங்கள காட்டி இந்த முண்டைக்கு கொஞ்சம் சாப்பிட்டதால வர அடிக்கடி வருது. ஸோ வந்து காட்டியிருந்தோம். ஸோ வந்து துஷியக்காட கணவர் வந்து அன்றைய தினம் வெளியில் போனதால காட்ட முடியும் போயிட்டுது. அப்போ அண்ணா வந்து காலம் கோல் அடிச்சிருந்தா தம்பியா நாங்களும் வெளுக்கிற நாட்கள் வருது, கொஞ்சம் எமர்ஜென்சியாக அந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகேண்ணா நான் அன்றைக்கி ஈவினிங் வரேன் சந்திப்போம் நேரில் கதைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு குடும்பத்தை ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு குடும்பத்தை வந்துட்டு எங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. இதுக்கிடையில் வந்துட்டு நாவற்குழி அக்காவும் ஒரு ஆள் கண்ணுக்கு அடிக்கடி வந்து போகிற உண்மையிலே அவாவும் பாவம். அவார்டு வீடியோ 2வது வீடியோவும் நாங்கள் இன்றைக்கி எஸ்கே ப்ளாக்கில் போடுவோம். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்க்கலாம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டத்தரிப்பிலேருந்து வந்து ஒரு அக்கா வந்து கால் பண்ணிக்க நீ மிஷினை விட்டு வெளியில் வர இப்போ கிடக்கல சிரிக்கிறேன் அது விடுங்க அந்த கதையை விடுங்க. அப்போ பண்டத்தரிப்புலேருந்து ஒரு அக்கா கால் பண்ண வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே வந்து பயங்கரமான கஷ்டம், வீடு இல்லை கொட்டிலுக்கே இருக்கும் அப்படின்னு மாதிரிக்கு. ஸோ வந்து நாங்கள் இப்போ ஒரு கல்லில் வந்து 2 மாங்காய் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் துசியக்காடை கணவரையும் சந்தித்த மாதிரி போகுது. சேம் டைம் வந்துட்டு நாங்கள் பண்டத்தரிப்பு அந்த அக்காட வீட்டு நிலைமையை பார்த்து அவங்களுக்கு அந்த வீட்டை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் துசியக்காட கணவரை வந்துட்டு ஏற்றிட்டு போக போகிறோம். இது வந்து இப்போ ஜஸ்ட் வந்து எங்களோட பிளான் தான். அதுக்கு அவர் சம்மதிக்கிறாரா, அவருக்கு டைம் இருக்குமா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது நாங்கள் அவரை ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் சார் தானே. ஸோ அதைத்தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு வேளை அவர் வராட்டிலும் நாங்கள் வந்துட்டு பண்டத்தரிப்புக்கு போயிட்டு அவங்களோட நிலைமையை வந்து உங்களுக்கு காட்டுவோம் சார் தானே. அதாவது அவங்களுக்கு வீட்டை வந்துட்டு கொடுக்கலாமா இல்லையான்றது. சேம் டைம் வந்து எங்களுக்கு அந்த வீட்டு வேலையை வந்துட்டு ஒரு குறைஞ்ச காஸ்ட்டில் நல்ல ஒரு தரத்தில் செய்யக்கூடிய கண்ட்ராக்டர்ஸ் யாரும் இருந்தால் நான் இதுக்கு கீழே வந்துட்டு வந்து கண்ட்ராக்ட் நம்பர் ஒன்று கொடுக்குறேங்க சார் தானே. அந்த கண்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு ப்ளீஸ் கண்டாக்ட் பண்ணுங்க. தேவையில்லாமல் ஒன்றுக்கும் அடிக்காங்க, அது சம்மந்தமாக மட்டும் அடிங்க. அடித்து எங்களுக்கு வந்து நீங்கள் கதைச்சி ஒரு பட்ஜெட் ஒன்று தந்தீங்களா ஒரு 2-3 பேர் கதைக்கிற இடத்த ஆட்ட பட்ஜெட் வந்துட்டு எங்களுக்கு ஓகே ஆகும், குவாலிட்டியாகவும் இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் அதை என்ன சொல்கிறோம் அந்த டெண்டரில் பொருட்களை கொடுக்குற மாதிரிக்கு நாங்கள் வந்துட்டு கொடுப்போம் சரி தானே. ஓகே, அதை தான் வந்துட்டு நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்க மட்டும் சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் பிறந்தநாள் விஷ் பண்ணணும்னு சொன்னல அக்கா. இன்றைய தினம் வந்துட்டு பிறந்த நாளை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய லோஜி அக்கா அவர்களுக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடகர் அக்காவுமே கூட வந்து. ஸோ அக்காவை வந்துட்டு பிறந்தநாளை வந்துட்டு இன்றைய கொண்டாடி கொண்டிருக்கா. ஸ்பெஷலி வந்துட்டு 24ஆம் தேதி தம்பியா நானுமே உண்ட நம்பர் தான் அப்படின்ற மாதிரி வந்து அக்கா சொல்லியிருந்தா. ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு அக்காவுக்கு எங்கள் சார்பான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் சார் தானே. இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வேணும்னு சொல்லி வாழ்த்துறோம் அக்காவை. நாங்கள் எங்களுடைய எஸ்கே வ்ளாக்லையும் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு கடைசியில் தான் விஷ் பண்ணியிருந்தோம் சரி தானே. எனிவே இப்போ நாங்கள் வந்துட்டு அண்ணாவுக்கு கால் பண்ணி கதைச்சிட்டு அண்ணாவை ஏற்றிக்கொண்டு நாங்கள் பண்டத்தரிப்பு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னம் எங்களுடைய குரலில் வந்துட்டு சில பாடல்களை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நாங்கள் பாடிக்கொண்டு போகலாம் சரி தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பட்டிக்குலோவில் இருந்து உண்மையிலே எங்களை ரசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. எஸ்பெஷலி பட்டிக்குலோலையுமே வந்து அதிகம் இருக்காங்க. பட்டிக்குலோவாக இருக்கட்டும், மம்பாறையாக இருக்கட்டும். ஸோ எல்லா அன்புமே வந்து அதிகம் நாளாந்தம் கூட்டிகிட்டே போகுது. ஸோ அந்த வகையில் வந்து அண்ணா ஐ ஆம் ஹார்சி ஃப்ரம் தம்புலுவில், எங்களோட தம்புலுவில் கண்ணகி அம்மன் கோவிலில் ஒரு விளாக் செஞ்சு போடுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ அது போக வந்துட்டு அந்த பிள்ளைக்கு நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்தால் நாங்கள் செய்கிறோம்மா அப்படின்ற மாதிரிக்கு. அதை தாண்டி வந்துட்டு பிள்ளை ஒரு பாட்டு வந்துட்டு கேட்டிருந்தேன், அண்ணா எனக்காண்டி வந்து ஒரு பாட்டு பாடுவீங்களா அப்படின்றப்போ வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணல, தெரியும் தானே அது யாராக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்னால் இப்போ தான் அந்த மெசேஜை நான் பார்க்குறேன். வந்து என்ன பாட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோளு மேலே உன்னை தூக்கிக்கிட்டு ஊர்வலமா எங்கையா போவாரடா, தெரியுமா அந்த பாட்டு? சரியும் பார்த்தா தான் படிப்பேன். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, தெரியும் ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு எங்க அப்பா உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாரே பாசத்தை காட்டி. என்னடா ஒரு வரையும் பெருது இல்லை. சரி, எனக்கு அந்த பாட்டு தெரிஞ்ச வகையில் நான் படிச்சிருக்கேன். அந்த பிள்ளைக்காண்டி பிள்ளை பார்த்தா வந்து சந்தோஷப்படுவா. அண்ட் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தா வந்து கொஞ்சம் வித்தியாசமான பழைய பாடல்களோட கூட வந்து அண்ணா நீங்கள் பாடும்போது நல்லாக இருக்கும், இதே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நான் அந்த பாட்டை வந்து ஒரு 2 வரியை வந்துட்டு படிச்சுட்டு போகலாம். எனக்கு வந்து ஓரளவு தெரியும் லிரிக்ஸ், இருந்தாலும் வந்து தம்பியாக்கோட சேர்ந்து படிக்கிறதால நாங்கள் பார்த்து படிப்போம் சார். அதாவது வந்து பாலசுப்ரமணியத்தின் குரல் அமைந்திருக்கக்கூடிய பாடல் அண்ட் இளையராசர் வந்துட்டு இசையமைச்சிருக்கார், வந்துட்டு எஸ்பி வந்துட்டு பாடியிருக்கிறார். அண்ட் வந்துட்டு KS சித்ரா வந்துட்டு அதுக்கு கூட வந்துட்டு குரல் கொடுத்துருக்கா அவசரம் தானே. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்குது என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். இதோ கவிதையா பாடல் 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 இது என்ன இந்த பாட்டு நீ கேட்டது இல்லையா? காதல் கிளிகள் 2 யாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும். நீ கேட்கறது இல்லப்பா. நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போல
என் நெஞ்சம் இனிக்கும் தனியாக பாட உடைக்கிற பயத்தில் குரல் அடைக்குதாப்பா. என்னடா இந்த பாட்டு நீங்கள் கேட்கிட்டு இல்லையா? என்ன கவலையாக கேட்கலாம்? போய் சொல்லல கேட்டிருப்பேன்னே எனக்கு ஒரு துளி கூட வரையில. படிச்சா கவிதை மாதிரி வாசிச்சு போயிடுவோம். அதனால தெரிஞ்ச நீங்க படிச்சு விடுங்க. அவங்க அது சரியான இந்த பாட்டு நீ கேட்க விட்டுருக்கேன் நினைக்கும் போது இந்த காருக்கே நான் நிறைய போட்டிருக்கேன்டாப்பா. நானும் எழுதிட இளமையும் துடிக்குது, நானும் அதை வந்து இடையினில் தடுக்குது. ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதிர்க்கடி இயக்கம் தனிந்திட ஒரு முறை தள்ளுபடி. காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவல் மத காலம் தழுவிடுமோ, காலம் இன்றைக்கு கணிந்திடுமோ, காலை மனம் அது வரை பொறுத்திடுமோ, மாலை மலர் மாலையிடும் வேலை தனில் தேகம் இது விருந்துகள் படைத்திடும் இதழில் கதை எழுதும் இது இன்பங்கள் அழைக்குது. என்னடா உங்களுக்கு கதை சொல்றேன் சொல்லி சொல்லி ஏதாவது ஒன்று எடுப்பாண்டு வகையில் எடுக்கிற மாதிரி அதுதான்டா பசி. உண்மையா உண்மையா போய்க்கில்ல. மனதில் சுகம் மலரும் மாலை இது, மான்விழி மயங்குது. மனதில் சுகம் மலரும் மாலை இது, இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே பாட என்ன சேர்ந்து இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இது கரம் துடிக்குது, தனிமையும் நெருங்கிட இனிமையும் பிறக்குது, இதழில் கதை எழுதும் நேரம் இது. என்னடா இப்போ இந்த பாட்டு தெரியான்னு சொல்லி பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டியல். சரி பரவாயில்லையா. அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு பிள்ளையா படினா தெரியல கேட்டாங்க, பாடியா சின்னையும் போட்டு நோண்டியும் ஆக்கி விட்டாங்க. இடையில் ஒரு வரி என்ன எடுப்பானோ அதுவும் எடுக்காம விட்டுவிட்டான். அப்போ தெரியாது கொஞ்சம் கூட. சரியா போனோம் தெரிஞ்ச ரெப்போண்ட பாடி வாப்பம்மா. சரி அப்போ நாங்கள் இப்போ அண்ணா கோடிப்போம் டைம் அதோ இந்த வேலை இருக்குல்ல. அது என்ன அது அக்காண்ட பேர் என்ன அக்கான்னு கேட்டு பிறந்தநாள் வயசு சொல்றதுக்கு பாடகர் லோயி என்று போட்டுருக்காக்கா. யாரும் வந்து பார்த்தா யோசி. ஓம் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓம் என்ன எங்க போய் வந்தது நேற்று தான். ஓகே எங்க நிக்கிறீங்க இப்ப? இப்ப எல்லாம் நாங்கள் இப்ப இங்க வீட்டா நிக்கிறோம். எங்க சந்திப்பவன் உங்களை கேட்டுட்டா நான் என்னண்டா அந்த பண்டத்தரிப்பில் வந்து இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணுவா. என்னன்னு சொன்னா அவங்களும் வந்து ஒரு கொட்டில் வீட்டில் தானே இருக்கிறாங்களாம், சரியான கஷ்டமாமன்னு சொல்லி. இப்போ நாங்கள் நார்மலாக நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ணி நார்மலாக பார்த்துட்டு வரணாங்க. ஓரளவு எங்கள்ட மனசுக்கு சூட்டபிளாக இருந்தால் வீடியோலையும் எடுத்து போடுறது. என்னென்னா எதுவும் பிசகுகள் இருந்தால் பிடிக்கணுமெண்டாக்காண்டி. அப்போ இப்போ அந்த பண்டத்தரிப்பு அக்காட விஷயத்தை ஒருக்கா பாப்பமண்டு விட்டு தான் வெளுக்கிட்டேன். அப்போ வெளுக்கிட்ட எடுத்து அப்போ கவிதா சொன்னான், அப்போ அண்ணாவையும் கூட்டிகிட்டு போவோம், பெம்பலாக இருக்கும் தானே, அவரும் நேரடியாக பார்த்தா இருக்குமெண்டு. இல்ல நான் அது அண்ணன் வாரன் பிரச்சனை இல்லை, என்ன யாருன்னு சொல்லி கதையாது. உங்களை யாருன்னு சொல்லி கதைக்கணும்னா நீங்கள் வீடியோவில் வந்தீங்கன்னா சரி, நான் யாருன்னு சொல்லல. இல்ல இல்ல அந்த அவைகளுக்கு நான் கஷ்டப்பட்டாது. ஓ நீங்க இதால வாரியல் புண்ணால கட்டுவனால வாரியல். எல்லா வளத்தாலையும் தான் மரம். சரி சரி பிரச்சனை இல்லை. அப்போ நான் இப்போ உங்களோட வீட்டடிக்கு வரேன், ரெடியாக நிற்கிறீங்களா? நாங்களும் போய் ஒரு விசிட் ஒன்று பண்ணிட்டு வருவோம். சும்மா ஜஸ்ட் வந்து செக் பண்ணுற மாதிரிக்கு நான் உங்களை தான் வந்துட்டு அது செய்ய போது கொள்ளப்போன்னு சொல்லாமல் ஒருக்கா நிலைமையை பார்த்து கொண்டு வருவோம். நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு கொண்டு வருவோம். அப்படியே வந்து நானும் இப்போ நீங்களும் சந்தித்த மாதிரியும் போயிடுமேல்ல? ஆமாம் ஆமாம் சந்திச்ச மாதிரி போயிடும், பிரச்சனை இல்லை. அதான் நான் என்னண்டு இப்போ இன்னும் அந்த ரெண்டாவது நீங்கள் செலக்ட் பண்ண இல்லை. ஓமண்ணா என்னடா தெரியும் தானே, வீட்டு விஷயம் இல்லை, நார்மலாக எல்லா விஷயத்துலேயும் உருட்டுறாங்களேண்ணா, உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நீங்கள் ஒப்படைச்ச நீங்கள் ஒரு பொறுப்பாக அதை சரியாக செய்யணுமெண்டு. இப்போ நீங்கள் ஆறத்தான் எடுத்துக்கொண்டாலும் அட்லீஸ்ட் ஒரு பொய்யனாலும் சொல்லுவாங்கண்ணா. அப்போ அதையும் தாண்டி நாங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தை செய்யணுமன்றது வந்து ஈஸியான காரியம் இல்லையே. ஈவன் இப்போ அந்த மாற்றுத்திறனாளி அண்ணாவை செலக்ட் பண்ணி நேற்று ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அவரில் கூட குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்படி கொத்த உலகம்ண்டு பாருங்களேன். இல்லை இல்லை சில பேர் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஒரு கால் பண்டத்தரிப்பு போவோம். அப்போ வாரீங்களா நீங்கள் எங்களோட? நாங்கள் உங்க வர எப்படி நான் நினைக்கிறேன், நீங்க யோசிக்க தேவையில்ல, ஃப்ரீயா வளர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் அது ஃப்ரீ இல்லையா எங்களுக்கு?
ஒரு காமனத்தியாம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் ஓகே. இங்கே அக்கா இருக்கிறா கதைங்க, நாங்கள் 2 நிமிஷம் கதைங்க. அக்காவுக்கு தமிழ் தெரியுமோ? வணக்கம் கிருஷ்ணா. தமிழ்லாம் கேட்குறேன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. ஆமாம் என்ன மாதிரி சோமா ஓகேயா? ஆமாம் நாங்கள் எல்லாம் ஓகேவா? ஆமாம். அன்றைக்கு நீங்கள் கதை கேட்க நாங்கள் அங்கே மூதூரில் நின்று நாங்கள். ரைட் எனக்கு குரலில் தெரிஞ்சது மூதூரில் நின்ற மாதிரி தான் இருந்த குரல். குரல் அப்படியே இருந்தது. ஆமாம் அவ்வளோ தெரியும் தானே. இப்போ கொக்குவிலுக்கே நிற்கிறீங்க? இப்போ கொக்கியில் குரலோ பார்த்தீங்களா? அந்த குரல்களுக்கான விதம் இருக்குல்ல பார்த்தீங்களா? சீஸுக்கு போனாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க சீஸ் குரல். அது சில வேளை நீங்கள் ஃப்ளைட்டுக்கு ஏறி இந்த அடித்தா தெரியும் ஃப்ளைட்டுக்கு இருந்து காய்க்கிறீங்க அந்த மாதிரி. சரி ஓகே. அதான் இருக்கா சும்மா வழியால இருக்கா போயிட்டு வருவோம் மட்டும் தான் கேட்டு பார்ப்போம். பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ ஆளை கூட்டி கொண்டு பண்டத்தரிப்பு போயிட்டு வரோம். வந்து வேணுமெண்டா வழியில் போவோம், பிரச்சனை இல்லை. ஓகேயா வந்து கூட என்ன போறீங்களா? ஏன் இப்போ ஆளை வந்து கொண்டு போகிறோம் பயப்படாங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அதே மாதிரியே கொண்டு வந்து விடுவோமா? கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்படியே சேர்த்து விடுங்க கோவில. அதுதான் சரியா. விளக்கிட்டு நிற்க சொல்லுங்க. நான் பாரு நான் அந்த லொக்கேஷன் ஓகே ஷேர் பண்ணி விடுவீங்களா? நான் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் ஒரு கொஞ்சம் மறதி ஞாபகம் இருக்குது. ஓகேயா ஒருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே. ஓகே பாய். ஓகே பாய். ஓகே ஓகே. இனிய பருவம். அண்ணாட கதை சரியானது என்ன? என்ன? அது சரியான அது சரியான இல்லைன்னு சொன்னா அவர் தான் கொடுக்க போறான்னு தெரிஞ்சா அழுது புரண்டு வருது. மற்றது எந்த கதையும் சரி தானே. அவர் என்ன சொன்னார்? தன்னை யாருன்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்? உங்களை யாருன்னு சொல்லல வீடியோவில் காட்டுறாரு. அதுவும் சரி தான். அதுவும் சரியாது. அது தெரியும் சரியான பிள்ளையா கயக்க மாட்டோம். ஆனால் இப்போவும் எனக்கு அந்த பாட்டு நீங்கள் சரியானு சொன்ன எனக்கு தான்டா. இப்போ எனக்கு அதில் யோசிக்காங்க அழுகிறது என்ன செய்யுதா? என்ன ஒரு தனியாக பாட வச்சு நோண்டி ஆக்கிட்டியோ ஒரு நோண்டியில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சே நான்டா படிப்பேனடா தனியாக படிக்க விட அந்த குரல் அது உங்களுக்கு இப்போ படிச்சு போட்டு நீங்கள் விட்டுருவீங்களோ? நான் எடிட் பண்ண கூட நான் ரசிச்சல எடிட் பண்ணுறோம் அப்படி இருக்கும். அம்மா அதான் நீ இதுக்குள்ள நித்திரையா போடுவேன். நான் மெலடி சாங் படிச்சா நீ முக்காசியில் நித்திரையா போடுவேன். அந்த சரியான பாட்டு கட்டம் பாரு எனக்கு நித்திர அப்படியே தூக்கி எறியுமாப்பா. அது உங்களோட தனியாக எடுக்கக்குள்ள அம்மா அது ஒன்று. இப்போ இந்த காப்பிரைட் விழக்கூடாண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த ராகங்கள் சுதியெல்லாம் குறைச்சி எடுக்கிறேன். அம்மா அந்த எடுவைக்குள்ள நான் சில நேரத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விடுறேன். ஏன்னா தெரியுது அப்புறம் காப்பிரைட் ஆனால் அதை தான்டா சொல்கிறேன். இப்போ நான் இப்போ நார்மலாக படிக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் படிக்க போனால் அது எடுப்ப வித்தியாசமாக இருக்கும். சரியா நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க வந்து உன எஸ்பிஎஸ்ஸே வந்து நிற்கிற மாதிரி அப்படி எடுப்போம் நாங்கள் வீடியோன்றபடியாக அந்த காப்பிரைட் பிரச்சனைக்காண்டி நார்மலாக. இன்றைக்கு வரப்போகிற கொமெண்ட்ஸ் பாருங்க. உனப்போ இருந்து பார்ப்போம். எங்கே வெல்ட் கலட்டி கொடுத்து தெரியும் நீ எங்கேன்றப்ப சரி சரியா மரியாதை எடுத்து வைக்கண்டே இருங்கோ. பின்னுக்கு சத்தங்க கேன்னு பார்ப்போம். வீடியோ கட் பண்ணா வீடியோ கட் பண்ண லென்த் இல்லை நின்று டயர் காத்து போயிட்டு எங்கே வளர்க்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வாரம். Okay, so we came to destination. Your destination would be in the right. Enga indha road. So kiyama na illa vittu no problem ande vittan. சும்மா சுவிஸ்லேருந்து வந்தவரை நாங்கள் நடத்தி கூட்டின்னு வரலாமா? என்ன இல்லை அங்கே இதுதான் நான் கும்பிடு. கிட்ட போனா கிட்ட போய் ஒரு முத்தத்தை கிட்ட குடண்டாப்பா. அங்கத்தால வந்த மனுஷனுக்கு ஒரு ஹலோ ஓமண்ணா பிடிச்சிட்டேன். ஒரு நீல தகரம் அடிச்ச கேட்டானே வாங்கோன் போவோம் அப்படியே. சும்மா வந்துட்டு போவையோ சரியா. மேலே எண்டே பார்க்க ஒரு 15 வயசு குறைஞ்சவன் தான் கிடக்கு. அதான் திருப்பி ஒரு வீடியோ எடுக்க போறேன். அதுதான் என்ன இங்கே போனீங்கள மேக்கப்புக்கு எதுவும் இனிதான் போகணும். போகணும்னா இப்படி இந்த வேண்டா வீடியோ எடுத்துட்டு விட்டா அப்புறம் போக முடியும். சரியா இல்லை ஒரு பொட்டு இன்றைக்கு ஒரு 15 ஒரு 50 படியாக கூட்டிக்கேன். சாப்பிட்டீங்களா?
என்னட்டுங்க எங்களுக்கு தான் அவையில்லை ஒன்று ஓகேயோ நீங்கள் இங்கே வந்து அங்கே கருத்து போனீங்களா இல்லாட்டி முதலே எப்படி தான் வந்து ரங்க கடையில் இந்த கோலம் அதுதான் சே இது ஆகப்பாடியில் அப்போ நீங்கள் இருக்கீங்களே உங்களையும் பார்க்க வரலையே அந்த ஒரு இப்படி போட்டாருன்னா நீங்களும் அந்த சட்டியை தான் எடுத்து பார்க்கணும் வாழை கொண்டு போகிறோம் பண்டை தெரிப்புக்கா அதே மாதிரியே கொண்டு வந்து விடுவோம் செக் பண்ணி போட்டு விடுங்க ஒரு நாள் உங்களோட வரைக்கும் கறக்க வாய்ப்பே இல்லை இது கப்பு பெருசுடா பிறகு காவாசி ஊற்றினா நார்மல் கப்புன்ற அளவுக்கு சமைந்தாப்பா இது கடைஞ்சிக்க இதெல்லாம் குடிக்கக்கூடாது கண்ட வாட்டு இன்சுலினும் இப்போ குறைவாக தான் சுறாக்குது ஆக்களுக்கு உனக்கு ஏதாவது விளங்குமே இன்சுலின்டா என்னன்னு சொல்லுவாப்பம் அந்த மருதான் இடத்துல நிற்கிற பொடியனோண்டு வைப்பான் காலில் ஜோடா ஊற்றி இன்சுலின் என்னன்னு கேட்டா மருதான் இடத்துல சந்தைக்கு நிற்கிற பொடியனோண்டு வைப்பான் அக்கா பாய் வடிவா பார்த்துட்டு விடுங்க உங்களை ஆளை பார்க்க விஜயாந்தன் சேவ் பண்ணிருக்கா ஓ அம்மான புழு இல்லை விஜயாந்த் இல்லை யாரண்டா அந்த சேது மாதவா உன்னை சேர்த்து அணைக்கவா என்ற ஒரு பாட்டுக்கு வருவாங்க ஹீரோ வந்து தெரியுமா சரியா இவரமே தமிழ் அந்த பாட்டை யூடியூப்ல அடிச்சுப்பேன் ஆனால் அவர் கொஞ்சம் மெல்லிச்சு வரட்டே போயிட்டு வரமா அப்புறம் சந்திப்போம் ஓகே ஓகே சரி கொஞ்சம் கார் சின்னந்தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமா நீ முன்னுக்கு இருந்தால் வீடியோக்கு கஷ்டம் அண்ணன் பின்னுக்கு இருக்கட்டும் வாக்கினியோட ஏ ஓ நீங்கள் இருங்கோ நீங்கள் இருங்க அக்னிவாடா அதால் எடுத்துட்டே அது பிரச்சனை ஒன்றும் பார்த்துல நீங்கள் மட்டு போலாடாக்கு அதெல்லாம் எடுக்கலாம் நீங்கள் இருங்க அவ்வளோ அதை எடுத்துட்டோம் இலாசத்துக்கு கூட இல்லை ஒரு அக்கா கடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் விஷயத்தை வாரமாட்டேன் கட் பண்ணுறாக்கா இதுலேருந்து கிட்ட தானே அந்த மேட்டை நீங்கள் அந்த ஏழாத ஓ இனிவில் கிட்ட அதையும் பார்க்கணுன்னா பார்க்கலாம் நான் அது ஃபோன் கட் பண்ணுறான் கோல் கட் பண்ணுறாக்கா உண்ட ஃபோன்லேருந்து அடிச்ச நீ எதுலேருந்து அடிச்ச நீ கருப்புலேருந்து அடிச்ச நீ கட் பண்ணினாண்டா ஒன்றும் செய்யலாது குடிசைக்கு இருக்கிற பாவம் ஹஸ்பண்டும் இல்லையோடா ஹார்ட் அட்டாக்ல ஏதோ என்ன அக்கா எடுக்கிறா இல்லையா கோல் அடிக்க இன்னொரு ஃபைனல் ட்ரை உண்டா என்ன பேர் டைம் அவளுக்கு ரிங் போகுது பாப் பண்ணியிருக்கா இல்லை ரிங் போக விட்டு கட்டா அது கொஞ்சம் உண்ட ஃபோனை அடிச்சு பாப் புக் பண்ணி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு இது சம்டைம்ஸ் சில நம்பர்கள் தெரியும் ப்ளாக் ஆகும் ஒரு ரிங்கோட ப்ளாக் ஆகுன்றக்குள்ளே அப்படி தான் இருக்கும் ஆரம்பம் சில உண்டு அந்த அடிக்கிறீங்க போகும் பேர பயங்கர வெயில் என்ன உங்களை சமாளிக்கலாம் இருக்குமே அப்போ சின்ன லெவலுக்கிட்ட இப்போ களைச்சி இவ்வளோதான் அக்காண்ட அதிர்ஷ்டம் மற்றது என்னென்னா நாங்கள் இப்போ அக்காவோட டீட்டெயில் வந்து வேற ஒரு ஆள் மூலமாக அறிஞ்ச நாங்கள் என்னென்றால் அக்காவுக்கு வந்துட்டு வீடு இல்லைன்றது உண்மை கஷ்டம்ன்றது உண்மை ஆனால் அக்காவுக்கு வந்துட்டு சொந்தமான ஒரு காணி இல்லையா இப்போ காணி இல்லாத பிரச்சனையால் நாங்கள் காணி இல்லாதாக்களுக்கு வீடு ஒன்றும் செய்யலாது தானே அப்போ அதை நாங்கள் தற்சமயம் ஒன்றும் செய்யலாம் ஏன்டா இப்போ அண்ணாக்காக இருக்கட்டும் அக்காக்காக இருக்கட்டும் அவங்களுக்குமே இந்த போகிறதுக்கான நாட்கள் கிட்டுறதால தற்சமயமாக அதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டுது நாங்கள் வேறொரு குடும்பத்தை தான் செலக்ட் பண்ணணும் அப்போன்னா நாங்கள் இருக்கா இங்கே இந்த இனிவில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்களே அது அது உங்களுக்கு ஓகேயா இருக்குதா அவர் பார்த்த இல்லை நான் அக்காவுக்கு எடுத்து சொன்னேன் நான் வீடியோ போட முன்னமே நான் சொன்னேன் நான் இப்படி ஒரு ஆளை பார்த்தேன் நான் அக்கா உங்களுக்கு அதை ஓகேயா இருக்குமென்ற நம்பிக்கையில் நான் அதை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு வந்தேன் நான்
ஒருவேளை உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னா அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ அக்கா என்ன சொன்னாங்க ஓகேயா? இல்ல அவ பார்த்தேன்னு சொல்லி சொன்னவோ. ஓகே, நானும் பார்த்தேன் நான் அது வீடியோ. பார்த்தீங்களா? சரியான எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 400-500 கமெண்ட்ஸ் வந்தது. கமெண்ட்ஸில் கூட யாரும் பிள்ளையா ஒரு தரம் சொல்லவும் இல்லை, ஒரு தரம் கால் பண்ணி கதைக்கவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது சம்மந்தமாக கதைக்கல. உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தானே என்ன? அப்போ அதால் ஒரு தரம் கதைக்கல. பிள்ளைகள் சின்னாக்கள். மற்றது நீ இடமும் பத்தாதுல ஒரு சின்ன வீடு தானே. மற்ற அவருக்கு காணி இருக்குது. அப்போ நாங்கள் அப்போ உறுதியோருக்கா வேண்டி ஷுவராக செக் பண்ணிட்டோம்டா பார்க்கலாம். மற்ற என்னென்னா இப்போ இந்த இது இன்னும் ஒரு பிரச்சனைக்குன்னா இப்போ நாங்கள் இப்போ இந்த வேலை வந்து ஆறுகிட்ட கொடுத்து செய்விக்க போகிறோம்டா. ஏன்னா இப்போ நல்ல ஒரு கான்ட்ராக்டர்ஸ் டீமாக பிடிச்சி நல்ல ஒரு அவரேஜான நல்ல காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியில் வேலை செய்யணும். ஏன்னா நேற்று நிலாவரி காட்டு அதை பார்த்தேன் அந்த வீடியோ. சரியான சீப்பாச்சு முடிஞ்சான்னு சொன்னீங்களா? அப்படின்னா அவங்க மூலம் ட்ரை பண்ணி ஐயா நான் இப்போ அவங்களோட நம்பருக்கு காலமே ஒரு அந்த 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 அவங்களோட வீட்டுக்கு இது சாமான் போட்ட அண்ணாட நம்பர் எடுத்து அந்த மேசனியோருக்கா சந்திக்கலாம். அவர்கிட்ட வந்து இதை ஃபோன் தொடர்பில்லைன்னு தான் பின்னேறம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னவர். அப்போ நாங்கள் இப்போ பின்னேறம் அவரோட கதைக்கணும். என்னென்னா இப்போ நாங்களும் வந்து அதுக்காண்டி கொஸ்ட்டை குறைச்சி தரம் இல்லாமல் செய்யறதுக்காண்டி இல்லை, கொஸ்ட்டை குறைச்சி நல்ல ஒரு தரமாக செய்யணும்ன்றான் எங்களோட நோக்கம். ஏன்டா அது நல்லா இருக்கு அந்த வீடு. நான் பார்த்து நான் இல்லை மற்றது மீறியண்டா இன்னொரு ஆளுக்கு போய் சேருமில்ல. அதேதான் இப்போ இன்னொரு ஆளுக்கு வீடு தான் போகாட்டிலும் ஒரு டொய்லெட்டோ இன்னொரு ஆளுக்கு பலன் பெறலாம் தான். ஐயா ஒரு டொய்லெட்டோ ஒரு கிணறோ ஏதோ அப்படியா விஷயங்கள் செய்யலாமல்லோ. அப்போ நானும் அதைத்தான் பார்க்குறது. என்ன இப்போ நீங்கள் சொல்லது இல்லைன்னா நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன். எப்பயுமே செய்கிறத சரியாக செய்யணும்னு தான் யோசிப்பேன். இப்போ நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் மேக்ஸிமம் வந்து இப்போ அந்த கான்ட்ராக்டர்ஸ்ன்ற நம்பர் எடுக்கணும். ஏன்னா இப்போ அது ரீசெண்டாக செஞ்சோண்டு தானே அவங்களுக்கும் இந்த விளக்கம் சரியாக கொடுக்க அவங்களும் பெரிய அளவில் இது விளையாமல் செய்து தருவாங்க. இல்லை நான் கதைக்குள்ள வடிவாக கதைப்பேன். நான் சொல்லுவேன் தானே இதை நாங்கள் யாருக்கு செஞ்சு கொடுக்குறோம், என்னென்று செஞ்சு கொடுக்குறோம், யார் மூலமாக செய்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசை நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்து நாங்கள் கொண்டு நாங்களேண்டு எல்லாம் சரியாக விவரம் சொல்லி தான் அதுக்காண்டி அவங்களுக்கு லாபம் பெறக்கூடாது இல்லை. ஒரு 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 அவரேஜான ஒரு சிறிய லாபத்தோடு அவங்க அந்த வேலை திட்டத்தை எங்களை செஞ்சு முடிச்சோம். ஆனால் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்களே போய் பார்த்து வேண்டி கொடுப்போம். உங்களுக்கு கொஞ்சம் இது குறைச்சி போடுவாங்க நாங்கள் கதைச்சோம்டா. அப்போ லேபர் காஸ்ட்டை மட்டும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த சாப்பாட்டோட சேர்த்து ஒரு ஒரு அவரேஜான நல்ல காஸ்ட்டுக்குள்ளே முடிக்கலாம். ஏன்னா எனக்குண்டா அந்த வீடு ஓகே, அந்த கணக்கான வீடு ஓகே, அது சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. புது வீடாண்ணா 2 months கட்டினேன். இல்லை நீங்கள் அது இப்போ அது பிறந்த கொஞ்ச நாள் தானே 2 மாசத்துல முடிச்ச வீடு. இப்போ கிட்டடியெல்லாம் கையளிச்சிருக்காங்க. நேற்று முன்னா தான் திறப்பு கொடுத்தாங்க. அது லண்டன்லேருந்து ஒரு நிறுவனம் கட்டி கொடுத்துருக்குது. அப்போ அது ஓகே. அப்போ அது அப்படியே அந்த அவங்கள்ட்டே கதை பண்ணுற ஐடியா அதை பிளானை காப்பி பண்ணினா ஓகே இருக்கு. ஆக பிரம்மாண்டம் என்ன அது ஒன்றும் தேவையில்லை தானே. ஒரு பிரம்மாண்டமும் தேவையில்லை. வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகளோட கூடிய ஒரு வீடு காலத்துக்கும் அவங்க மறக்காமல் இருக்கிறது தான் இப்போ எங்களோட நோக்கமே தவிர ஆடம்பரம் எல்லாம் தேவையில்லை. மழை வந்தால் அழுகாமல், வெயில் வந்தால் அவக்கே இல்லாமல் ஒரு வீடு, அவ்வளோந்தான். சேஃப்டியாக படுத்தளம்புறதுக்கு மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லை. சும்மா அதுவும் பெரிய அமௌண்ட்டோட பெரிய சந்தோஷமாக இருக்கும் உண்மையாவே. நீங்கள் அப்போ உங்கள் சார்பாக எங்கேயும் பார்த்துனீங்களோ வீடுகள் செய்யக்கூடிய? இல்லை நாங்கள் இதே தான் தம்பி. என்ன பிரச்சனைன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில அவைகளுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஆனால் அந்த உதவியை பெறணுமென்றதுக்காண்டி சொல்லுவேன். நம்ம சொந்தங்கள் என்னன்னா என்னன்னா அது நோமல்ல. அது எந்த அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன். நான் உண்மையிலேயே எல்லாருமே என்னதான் கஷ்டம்னு பார்த்தாலும் ஒரு சின்ன பொய்யன்டான்னு சொல்லி மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுறாங்க. நான் அப்போ அதனால் சொல்கிறது, தயவு செய்து நீங்கள் காரணம் பொய்யை சொல்லாதீங்கப்பா, உண்மையை சொல்லுங்க. சகோதரமாகட்டும், சொந்தமாகட்டும், வெளிநாட்டிலேருந்தே ஒரு இதாலேயோ உங்களை வீட்டை போகணும். என்ன தெரியும் நீங்கள் இதானே போய் அதில் உனா கிட்ட. ஓகே. அப்போ வீணா பொய்யலை பேசாங்க. ரெண்டாலும் உண்மையை சொல்லி காய்ச்சி உதவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பண்டத்தறி பார்க்காண்டு இப்போ நாங்கள் போயிருந்தா அதை எப்படி மண்ணா பிடிச்சிருப்போம். நாங்கள் இன்னும் டிரெக்டாக போயில தானே. அப்போ இப்போ உங்களை இல்லை அதெல்லாம் நான் பார்த்து போட்டு அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டே வந்திருப்பேன் நான். அது பிரச்சனை இல்லை. ஏன்டா நான்
இப்போ 2-3 நாளாக போகணும்னு டைம் கிடைக்கல. உங்களை கூட்டிகிட்டு வந்த காரணம் உங்களையும் சந்திக்கல தானே. அப்போ பெம்பலா வீட்டை நினைக்கிறீங்க போய்க்க பெம்பலா காய்ச்சி கொண்டு போயிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு வந்தது. நான் முழுக்க சொன்னேன் தானே என்ன யாருன்றதை அங்கே தெரியும் கூட அறிமுகப்படுத்தக்கூடாது உண்மை. மற்ற என்ன சொல்லி போட்டா நாங்கள் ஒரு கதைக்கு அப்புறம் உங்களை பிடிச்சி கெஞ்சி கொண்டு நின்றா யாருக்குண்டாலும் ஒரு இரக்க குணம் வந்து அது இதண்டி போடுவாங்களே என்ன. இப்போ அதால் தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து சும்மா ஃபெம்பலாக போட்டுருவோம்ண்டு இப்போ இடம் இருக்குது தானே ஃபெம்பலாக போட்டுருவோம்னு சொல்லி போட்டு இப்போ நான் அதான் அன்றைக்கு அக்கா கடி சொன்னேன். அந்த அவர்கிட்ட பார்த்துட்டு நான் பார்க்க முன்னவே சொன்னான் நீங்கள் என்னையே முழுதாக நம்புகிறபடியே நானும் அந்த நம்பிக்கையெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு வந்தேனாக்கா நீங்கள் நம்மளுக்கா பாருங்கோ. எதுவும் எதிர்கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கோ. மற்ற எதுவும் வேறு கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வருமாண்டு. நார்மலாக இது வரைக்கும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவரை பற்றி வரையில. அதை விட சுயதொழில் முயற்சியில் வாழுது என்ன இதோட அந்த இனிப்புல என்ன லாபம் அது உண்மையான அது கூட பேசாம வீட்டோட இருக்காம ஏதோ தன்னால முடிஞ்சது செய்யுது. மற்றது சின்ன ஒரு வீடு அதை விட அந்த கட்டில இருந்து எழும்பப்பட்ட பாடு அதை பெரிய ஹெல்ப் பண்ணி அதுக்கே இது செய்யணும். பெண்ணே அப்படி வாழ்றதுக்கே ஒரு நல்ல வீடு ஒன்று வேணும். குளிர்மையான ஒரு நிலத்துல சுவாத்தியமா படுத்தெலும்புற அப்போ புறா கூட்டு பார்க்க மோசம் இல்லை. ஒக்க என்ன ஒக்கேன்னு சாதாரண வீடுகள்லேயே எல்லாமே இருக்கு. அதுதான் நாங்கள் நார்மலாக இப்போ நாங்கள் செய்கிற வீட்டுக்கு சீத்தானே அடிப்போம். கட்டாயம் இன்றைக்கு எப்படியா அந்த கண்ட்ராக்டர்ஸருக்கா நான் அப்படியாவது தொடர்பு கொண்டுறோன்றான் இப்போ என்ன நோக்கம். அவங்க நல்ல வேலைக்காரர் போட்டாக்கு சூப்பராக செய்திருக்காங்க 2 மாசத்துல. ஆனால் வீடு வந்தோன்னா ஆக அவசரப்பட்டு முடிக்கவும் கூடாது. ஒரு கொஞ்சம் காலம் ஒன்றை தொடங்கிட்டு இதுல இது இருந்தோன்றா மற்றதை போய் தொடங்க அதுல கொஞ்சம் ரன் பண்ண 2 நார்மலா இப்ப அத்திவாரம் எல்லாம் கட்டி போட்டு அத்திவாரத்தை கட்டிட்டு இதை விட்டுட்டு அப்புறம் போய் மற்ற ஜாயின் செய்து போட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம் தானே. அப்படின்னு செய்யலாம் தானே நீங்க இதை. அதே தானோ. ஏண்டா இப்போ வீடுகளுக்கு வந்து இந்த அத்திவாரங்கள் இன்டர் மட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் தண்ணி அடித்து விடணும். ஒரு சின்ன வீடுகள் எல்லாம் வந்து அப்படி இருந்தால் ஒரு 2-3 days 5 days இருந்தாலும் விடணும் தண்ணியில் ஊற விடணும். அது எங்களுக்கு குயிக்காக செய்யணும். எல்லாம் ப்ரோசஸை காட்டணும். நீண்டா இல்லாட்டி படிக்குமண்ணா வீடு ஒரு நேரத்தில் டக்குன்னு குயிக்காக முடிச்சா. இப்போ ஃப்ளைட் வீடுகள் எல்லாம் வந்து 21 நாள் விடுவாங்க கலெக்டருக்கு. அதில் ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் தண்ணிக்கான ஊறி போயிருக்கும். அன்னைக்கு தெரியல இடமா உங்களோட இடம் அங்கே மீசாலே ரைட். நானும் பின்னேறம் அந்த கண்ட்ராக்டரோட அப்படியா கண்டினியூ என்ன கண்டாக்ட் பண்ணி கதைக்கணும். கதைச்சோருக்கா வேறு துஷியக்காவோட போய் அந்த இணைவில் விட்டு அவங்கள உறுதியோருக்கா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அவங்களையும் பிடிச்சி ஓகேண்டா ஆக்களை கொண்டு வைக்க ஒரு அடிக்கல்ல ஒரு நாளை போட்டு நாட்டி விட்டோம்டா ஒண்டை செஞ்சு போட்டு நீங்கள் எப்போ பயணம் 4 டேக்குள்ளே அதுக்குள்ளே இன்னும் ஒரு டேட் எடுத்து மற்றதே முருக்கா செஞ்சு விடலாம். என்னென்னா வீட்டு விஷயம்ன்றோடையான இப்போ வேறு ஒரு நிவாரணம்டா சடந்து செய்யலாம். வீட்டு பிரச்சனையோடைய தான் கொஞ்சம் கூட மினக்கட்டு விசாரணைகள் செய்ய வேண்டி இருக்குது. துஷியக்கா இப்போ சிரிப்பா என்னைய விட்டுட்டு போன நீள்வாத்தியலை போன போக்கில் வாரியல் திரும்பியண்டு. அதுவும் நன்மைக்கு தான். உறுதி இல்லாத பிரச்சனைகளுக்கு தலை பெற்று வைக்க போகக்கூடாது. இல்லை அது காணி இல்லாதக்கு அப்புறம் என்னத்தை வீட்டை அது போகலாம் பிரச்சனை. ஆற்று சாவு மாதிரியாடா வேற எரிஞ்சு விட்டு அனுப்பின மாதிரியே திரும்பி வந்து விட்டேன். போயலே பிழைச்சி போச்சு. அதாவே இந்த காணிக்கு உறுதி இல்லையா. அப்போ உறுதி இல்லாத ஆக்களுக்கு ஒன்றும் செய்யலாம் தானே வேலையில். அப்போ உறுதி இல்லாத ஆக்கள்கிட்ட பாடு சரி வராது தானே. அப்போ ஃபோன் பண்ணினா விசாரித்தா உறுதி இல்லைண்டா போல விட்டுட்டு வந்துட்டான். இனிவில் பிரச்சனை என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே அது ஓகே ஐயா. நான் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு கால் பண்ணி சொன்னானே இல்லை சொல்லி போட்டு அப்புறம் லிங்க் மேனி போட்டேன் உங்களுக்கு. என்ன இப்போ நாங்கள் எனக்கு என்னெண்டா எனக்கு என்ன தானே ஓகே இருந்தாலும் என்ன நீங்கள் கொடுக்குற நீங்களும் ஓகே சொல்ல தானே வேணுமென்று போட்டு. அப்போ மெட்டது வந்து இப்போ பார்க்க போனாங்களா அது சரி பெரிய இல்லை. இன்னும் மட்டும் நீங்கள் பார்த்துனீங்களா அந்த நாவற்குழிக்குள்ள ஒரு வீடியோ போட்டு தெரியுமா அந்த ஒரு தூங்கி செத்த ஒரு அவள் காணி இல்லை. ஆனால் காணி இப்போ நாங்கள் வாங்க கதைச்சிருக்கிறோம்.
காணி கதைச்சிருக்கோம். சம்டைம் காணி வாங்கி போட்டோம்னா அவாக்கும் செய்யலாம், அவாவும் பாவம் என்ன சரியான கஷ்டம் இல்லை. நீங்கள் யாரையும் உங்கள் சைடால் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் உங்கள் சைடாக செஞ்சாலும் பிரச்சனை. ஒரு பக்கத்தில் சொந்தங்களுக்குள்ள நான் செய்தான் நைவா செய்தேன். அப்புறம் இப்போ இந்தியா கொண்டே கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆவாண்ட பக்கத்தில் அதை விட கொமனா சம்மந்தம் பெட்டர் பொதுவான ஒரு ஆள் போனாலும் இல்லை. இன்றைக்கு நெஞ்சல் வாங்க இல்லை சத்தமாக கிடக்கு. அப்போ இன்றைக்கு நான் போனேன். நான் போயிட்டு அவைண்ட அந்த பார்த்துட்டு வந்தான். என்னப்பா சரியான கஷ்டம் அதுல என்ன டொய்லெட்டு இல்லை, கிணறு இல்லை, வீடு இல்லை. வீடு அப்படியே ஒரு மனுஷர் வாழ்கிற வீடே இல்லை அது. அப்போ இப்போ அவைக்கு நான் காணி வாங்குற காய்ச்சிருக்கு. அந்த இடத்துல சொல்லி போட்டு வந்தால் எமர்ஜென்சியாக காணி ஒன்று பாருங்க. சம்டைம் உங்களுக்கு காணி செட் ஆகிட்டுன்னு சொன்னால் நாங்கள் வீடு 2 செய்ய இருக்கிறோம், வீடு செய்யலாம். அப்படி ஒரு காணி பிசை கண்டா ஒன்றும் செய்யலாம். நான் பிறகு ஒரு எங்கேயாச்சும் ஒரு சின்ன கொட்டு 2 போட்டு தரணும். நான் முதல்ல அப்படி தான் கேட்பேன். இங்கே பக்கம் காணி வாங்குறது கொஞ்சம் விலையாயிருக்கலாம். அங்கால அது அந்த உள்ளேரியா தானே அவடம் கொஞ்சம் வாங்கலாம் பிரச்சனை. நான் விசாரித்தேன் அன்றைக்கு 30க்குள்ள 10ஆம் காலம் கொடுத்துட்டேன் மூதூரில் அண்டையை கொண்டு போய். அப்போ இந்த 30க்குள்ளே என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே அது பிரச்சனை இல்லை. நேற்றுலாம் பார்த்தா நிலாவரியில் 10க்கு செஞ்சுருக்கான் விட. ஆனால் அது இம்பாசிபிளாக எப்படி செஞ்சாங்களோ சரியா. இப்போ நான் அவங்களோட கண்ட்ராக்டர்ஸோட கதைக்க போகிறேன். அப்படி வாய்ப்பு இருக்கும்டோ 10 லட்சம்னு சொன்னவா. ஆனால் சாப்பாடு தான் கொடுத்தேன்ண்டு. ஆனால் அது நம்பக்கூடிய மாதிரி இல்லையாண்ணா பொதுவாக. இப்போ எனக்கு ஒரு தெரியும் இது செய்யலுமா இயலாத உண்டு. அவாவுக்கு என்ன 10 லட்சத்துக்குமே செய்யலாம். அது வீடு செய்யலாம், இன்னும் ஒரு வீடு செஞ்சிடலாம். ஆனால் அது இம்பாசிபிளாக்கா. இப்போ இதில் எனக்கு ஒரு லாபமோ எதுவுமே எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் எங்கேயும் போயிட்டு நாங்கள் சாமானே நான் விலை குறைச்சி தான் கேட்டு வாங்குறேன் எங்களுக்கு வாங்குற மாதிரி. அப்போ அதால் அந்த வீடு அப்படி செய்கிறன்றது இம்பாசிபிள். ஆனால் உண்மையிலேயே அது 10 எங்களுக்கு ஒரு 11-12 மாதிரி இருந்தாலும் முடியும் கட்டாயமோ. மிச்சத்தை நாங்கள் ஒரு டொய்லெட் இல்லாத கிணறு இல்லாத அடித்து கொடுக்கலாம், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது அப்படியே ஒன்று செய்யலாம். என்ன வீடு அண்டபடியே தான் கொஞ்சம் மினக்கட்ட வேலையாக கிடக்குது தெரியுமா. நிறைய செய்யலாமக்கா, சரியான ஆக்களை செய்யணும். நீங்கள் நாங்கள் எப்படித்தான் தெரிவு செஞ்சாலும் அந்த கழுத கதமையை தான் குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்களா ஆக்கள். அந்த இணுவில் அண்ணெல்லாம் உண்மையிலேயே அவர் அந்த ஒரு எலும்பை 10 நிமிஷம் செல்லுது பெட்டை விட்டு. அப்போ அவருக்கு ஒரு நல்ல வீடுண்டா சுதந்திரமாக படுத்திருப்பார், பிள்ளைகிட்ட படிப்பு சாமான எல்லாம் வச்சு எடுப்பார் கொள்ளுவார். அப்போ அது கன்ஃபார்மெண்டா நான் அதில் போயிட்டு அவர்கிட்ட உறுதியை செக் பண்ணி போட்டு இந்த கண்ட்ராக்டர்ஸோட கதைச்சி போட்டு ஒரு நாளை பார்த்து ஒரு டைமை பார்த்து அடிக்கலை நாட்டி விடுவோம். இனி அடுத்தது நாவக்குழியக்காக காணி செட் பண்ணினா அவள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்குடையில இன்னும் ஒரு ஆளை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி போட்டு நிறைய பேர் அடிக்கிறாங்கக்கா. நான் எல்லாரையும் நம்பலாது தானே. ஆனால் அண்டைக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அக்காலே. நான் அண்டைக்கு உண்மையிலே அண்டையை பார்த்தது சரியாக டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் என்ன எல்லாரும் ஒரே ஆக்கள் தானே. எப்போ வந்தா என்ன எல்லாம் ஒரே ஆக்கள் தானே. நாங்கள் ஒரு சின்ன அப்பா இப்படி பிரச்சனை மிஞ்சி இருக்கு காட்டா ஊர்ல நீங்க சொல்லதான் கூப்பிட்டு இது புள்ளையடாப்பா. இது இப்படி இருக்கக்கூடாது என்ன ஒரு நிகழ்வு. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு நிகழ்வுக்கே ஒரு நாள் தானே எல்லாம் விட்டேன். அதுவும் ஒரு கொஞ்சம் இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. டிஸ்டர்ப் அப்படி 5 மணிக்கு தொடங்கி அப்போ நாங்கள் கிளம்புவோம் முடியாது. இதில் ஒன்றும் கதைக்கலாது. அப்பாவுக்கு அவர் டேட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அந்த அடிக்கல் அளவில் பார்ப்போம். மற்றது பார்ப்போம் நாவக்குழிய கடை காணி அளவில் நான் பார்த்து ஓகே பண்ணிட்டேன்டா அதை செய்வோம். அப்படி இல்லாட்டி வேறு ஆளை செலக்ட் பண்ணுவோம். சரியா செலக்ட் பண்ணி போட்டு சொல்கிறேன் நான். சரியா புருஷன் என்ன சொல்லுங்க அம்மண்ணா அவரை நான் இன்றைக்கும் போனான் நாளும் நான் சந்திக்கல. ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை புருஷன் எனக்கு என்ன சொந்தமாக வந்த வைக்காண்டி கதைக்கிறதுக்கு. ஆனால் அந்த அக்கா சரியாக கஷ்டப்படுறா. ஒரு இளம் வயசுல 2 பொடிகளோடையும் சுற்றியாக கஷ்டப்படுறா. இன்றைக்கெல்லாம் அந்த டொய்லெட்டை பார்க்க பரிதாபமாக கிடக்கும். துணியால் முன்னுக்கு கதவு கட்டி இருக்கேன், தண்ணி இல்லை. அப்படியே உங்களுக்கும் இல்லை பாப்போம். இப்போ நான் சொன்னான் காணி வாங்கி தரேன் நான்
காணியை வாங்கி போட்டு அட்லீஸ்ட் ஒரு கொட்டில் இருந்தாலும் நான் யாரையும் கொண்டு போட்டு தரேன். இல்லை அப்படி நல்ல மாதிரி நீங்கள் சொல்கிறது சரி, ஹஸ்பண்ட் மேலே அப்படி இருக்கக்குள்ள பிள்ளை தானே இல்லையாண்டு இல்லை. ஆனால் சில இடங்களில் சில விஷயங்களை திருத்தலாம் தானே. இளம் ஃபேமிலி இளம் பொடிக்கணும் அந்த அளவுக்கு ஏலாது. ஆனால் குடி எல்வரியல்ண்டா அப்படி பிரச்சனை பாப்போம், பிரச்சனை இல்லை. நாங்கள் யோசிச்சுக்கிறோமோ. இது மூணு டிஷர்ட் இருக்குது சும்மா அவன்கிட்ட போடுக்கோ. சரியோ எப்போ குளிக்கலாம் தானே சென்டர் சொல்கிறீங்களே. சரி ஓகே, அப்போ நாளைக்கு சந்திப்போம். எத்தனை மணிக்கு நீங்கள் சொன்னால் நான் ரெடியாக வலிக்கிட்டு. இல்லை இல்லை, நாங்கள் டைம் நாங்கள் ஆகலியாக வர மாட்டோம். வேண்டாம், நாங்கள் படுக்க 2 மணி நேரம். எனக்கும் அதே மாதிரி தான். 1/2 hour முதல்ல எளியாக சொல்லுவோம். குளிச்சுட்டு வலிக்கிட்டு. சரி ஓகே. මේක අපි දැන් බලන්න ගිහිල්ලා පොඩ්ඩක් අවුල් අවුලු නනේ. මේ නිලම් නෑ කියලා මේ අවුල් කියා. இப்போ என்னன்னு சொன்னால் சின்ன பிரச்சனை ஆயிடுது. அவங்களுக்கு வந்து நிலம் இல்லாததால் இப்போ அவங்களுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ඒක නිසා අපි දැන් ඒ ගෙවල් දේවල් අනිත්‍යයට තමයි දෙන්න තියෙන්නේ. දැන් වෙන එකනට තමයි දෙන්න තියෙන්නේ. வளவு வந்து சேஜிக்கு பக்கத்தில் இருக்குது தான் பண்ண தெரியுமில்ல. அப்போ அந்த காலேஜ் නෑ නෑ මේක නෙමෙයි මම කිව්වේ. මේක නෙමෙයි මම කියන්නේ දැන් මෙයාට දැන් මේ භූමි නෑනේ භූමි. ඒ නිසා දැන් ඒ මේ හවුස් ප්ලෑනින් එක වෙන කෙනාට තමයි අපි දෙන්න ඕනේ. මෙයාට දෙන්න බෑ. அதாவது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ நிலம் அதாவது காணி இருக்கிறாங்களுக்கு தான் நாங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு காணி இல்லாததால நாங்கள் போயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. අනිත් එකේ වයස දැන් වයස කියන්නේ 60ට වැඩියෙන් දෙන්න බෑ. ඒ කියන්නේ දැන් මේ මිනිසුන්ට ගොඩාක් කාලෙම ජීවත් වෙන්න බෑනේ. இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து உதவி செய்ய போகிற அந்த ஒரு உதவி திட்டம் வந்து ஒரு அதாவது இப்போ நான் கொடுக்குறது வந்து ஒரு 20-25 வருஷமாவது மேக்சிமம் வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் அப்படியான கொடுக்குறது வந்து ஓரளவு சாத்தியப்படாதுன்ற மாதிரி நினைக்க வேணும். දැන් වයස වැඩි අයට අමාරු තියෙනවා. ඒ වුණාට ඒගොල්ලොන්ට දෙන්න බෑ. ඒ කියන්නේ දැන් මිනිස්සු ඉන්නවනේ අර ජං කට්ටිය ඉන්නවා. මේ කකුල මේ ඇස්සේම අවුල් වෙලා ඉන්නවනේ ද කට්ටිය එහෙම. அதாவது வந்து இப்போ வயசு கூடியாவில் கொடுக்கக்கூடாது இல்லை. இப்போ இளம் சமுதாயங்கள் இருக்குது தானே, கை இல்லாமல் கால் இல்லாமல் அப்படியான ஆள் இருக்கிறதால அவங்களுக்கு கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ගොඩාක් කාලෙම ජීවත් වෙනවා. අනිත් එක ඒගොල්ලොන්ට පුදාලා හදනවානේ. ඒගොල්ලොන්ට පුදාලා බවාලා ඉන්නවනේ. ඒගොල්ලොන්ට උදව් වෙනවා ඒක. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்குங்கிறது தானே. பிள்ளைகள் இருக்கிறவங்க வந்து அந்த அம்மா அப்பா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானேன்றது வந்து எங்களோட මේක පොඩ්ඩක් අවුල් ගියා. අවුල ட்ரான்ஸ்லேஷன் එක පොඩ්ඩක් අවුල් ගියා. හරි. சொல்லுங்க. அப்போ காணி இல்லாதவர்களுக்கு வந்து கொடுக்குற பிரச்சனை நிமித்தம் வந்துட்டு நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஸோ அதன் நிமித்தம் வந்து அந்த பிளானிங் அப்படியே கேன்சல் ஆகி அக்காண்ட விட்டு போனோம். அக்காண்ட விட்டு பக்கத்து பெரிய கல்யாணம் விடுன்றாப்பா ரெண்டாப்பா. அங்கே நின்றாலும் காய்ச்சாலும் அப்புறம் சிக்கல் திடீரெண்டு பாம்பு அடிச்ச மாதிரி. ஆனால் என்னடாப்பா இந்த காலம் இப்படி வீட்டு சவுண்டாக பாட்டு போடுறன்றது ஒரு அநாகரிகம். அவங்க வந்து நல்லா பாடல்கள்லாம் மூழ்கினாங்க. அது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னால் போடுறது வேறு விஷயம். இது சம்மந்தம் இல்லாத டைம்ல எல்லாம் போட்டு பாடல்களில் மூழ்கிட்டாங்கன்றத விட பாவனையில் மூழ்கிட்டாங்க அவ்வளோக்கு. ஏன்னாண்டா இப்படி பாடல்களில் மூழ்கினா ஹெட்செட் அடித்து போட்டுட்டு கிடவனப்பா வேம் அப்படி ஊரே குழப்புறோம். சரியான ஆக்கள் இல்லை அந்த இடத்துல விளங்குதோ. அன்றைக்கு எங்களை விட்ட பார்த்தானே 2 கம்பி இரவு தட்டவே எழுப்பி பக்கத்துலேருந்து சொல்கிறான் டிஸ்டர்ப் பண்ண வேணாண்டு. அதோட நாங்கள் நிப்பாட்டி போட்டோம் வேலையை 10 மணிக்கு. அதுவும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்டா. அயலுக்கு குழப்பம்ண்டா விட்டுருவோணுமே. நான் பார்த்தது சரி அலுவலை முடிப்போம் அவங்க மெதுவாக தானே செய்கிறாங்கன்ற பக்கத்தை டிஸ்டர்பன்ஸ்ன்றோன்னா விட்டாச்சு. அந்த மாதிரி இது என்னடாப்பா இது இப்படி பாட்டு போடுறேன்டா இது பெரிய குழப்படி. அதுவும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை. அடுத்த பிரச்சனை என்னென்னா அவங்கள அடித்து போடுவாங்க தாப்பா. இங்கே ஒன்றும் தெரியாது அவ்வளோ. சரி ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சரி, இந்த வீடியோவில் என்ன காய்ச்சம் என்ன செஞ்சோம்னே தெரியாது. ஆனால் ஜெயக்குமார் அண்ணையே காட்டி போட்டோம். சரியா, அண்ணையும் இந்த இடத்த உணர்ந்து காட்டி தான் கடைஞ்சிக்கா இருந்துப்பார். அண்ணன் சூப்பராக செஞ்சுக்க மாட்டாரா? ஓ சரி ஓகே. அப்போ அதுக்காண்டி நாங்கள் பெரிய வெள்ளையண்டில் அண்ணன் பின்னுக்கள் இருந்தார் அதால் சொல்லியிருக்கோம். சரி தானே. அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டில் வந்துட்டு யாரும் வீட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால், முன்னாள் போராளிகளாக இருந்தால், ஒரு இளம் குடும்பம் பண்ணும்போது ஒரு 30-40 வயசு 45 வயசுக்குள்ளேனா அந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் பார்த்து செஞ்சு வந்து உங்களுக்கு நாளும்
வாழ வைக்க தயாராக இருக்கிறோம் நாங்களும் அந்த குடும்பமும் சேர்ந்து சரி தானே ஓகே அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய் 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 பாய்